வாழ்வோம் வாழ்விப்போம். ஏன்னா அந்த நம்பிக்கை என்பது எப்பொழுதுமே அறிந்து அலசி ஆராய்ந்து வைப்பது. சும்மா டப்பு டிப்புன்னு வைக்கிறது இல்ல. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல. ஒரு ஆளை பார்த்தோன்னா புடிச்சிச்சா சாகுறது வரை நீ தான் எனக்கும்பா. யாரு முதல் சாக போறான்னு தெரியாது. அப்புறம் வாழ்க்கையை நம்ம எப்படி ஓட்டிட்டு போறோம்? ஒரு விவரம் இல்லாத வாழ்க்கை தான் ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்ப என்னாச்சு? மப்டியில என்ன 2 போலீஸ்காரரும் சரி தம்பி இங்க பேசி பிரயோஜனம் ஆகாத வாங்க ஸ்டேஷனுக்குன்னு அவன் சூட்கேஸ் இந்த பை பணப்பை எல்லாம் சேர்த்து இவனை எங்க கொண்டு போயிட்டாங்க? லேப்டாப் உள்ள கொண்டு முடிஞ்சு போச்சு. காலையில வேலைக்கு போறேன்னு வந்தவன் பாவம் நினைச்சு பார்த்தானா வாழ்க்கையில இதுதான் நடக்கும் நடக்காதுன்னு. அப்ப என்ன நடக்கிறது? இவனை மீறி நடக்கிறது. ஆனால் நிச்சயமாக மீறி அல்ல. ஆனா விதியை மதியால் வெல்லலாம். சிவாய நமவென்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே இல்லையா? உபாயம் இதுவே. விதியே மதியா அல்லாத பேருக்கு மதியே விதியாது. அவ்வளவுதான். அப்ப இங்க விதி எங்க வருதுன்னா உன்னுடைய அறிவு வேலை செய்யாத இடத்துல எல்லாம் விதி வரும். நல்ல ஞாபகம் வச்சு. வீட்டுக்குள்ள செத்த பூச்சிகள் இதெல்லாம் எப்படி வரும்னா ஓட்டைகள் இருந்தாதான் வரும். ஜன்னல்ல கதவுல அங்க எங்க ஓட்டை இருந்ததுன்னா அங்க பூச்சிக்குழு எல்லாம் வரும். ஓட்டை இல்லைன்னா வராது. அப்ப நீங்க ஒழுங்கலாக இருந்தால்தான் உங்கள்கிட்ட வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நழுகி வெளியே போகுது. நீங்க எப்படி இருக்கணும்? அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும். அப்ப நம்பிக்கை எப்பொழுது வைக்க வேண்டும்? தெரிந்து தெளிதலே நம்பிக்கை. தெளிந்த பிறகு மாறாது இருப்பதே நம்பிக்கை. அவ்வளவு. தெளிந்து தெரிதலே நம்பிக்கை இல்லையா? தெளிந்த பிறகு மாறாது. அப்பதானே தெளிந்ததுன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுட்டு நாளைக்கு மாறிடுறோம். வேற கருத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா அப்படிதான் இன்னைக்கு கட்சிகள்ல மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. கொள்கைகள்ல ஏற்கனவே நீ ஒரு கொள்கையில போன அந்த கொள்கையில தான் இருந்த ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த இதுக்கே மாறின கொள்கை அங்க மாறிச்சா? கொள்கை மாறல தம்பி. கொள்கை கொள்கையாதான் இருக்குது. ஆனால் கடைபிடித்தவர்கள் தான் மாறிவிட்டார்கள். நீ என்ன பண்ற? அவங்கள பிடிக்கலன்னு வேற ஒரு கட்சிக்குள்ள போற. அப்ப உன் கொள்கையெல்லாம் மாறுதுங்க. அந்த கொள்கை அப்படியேதான் இருக்கு. இப்போ ஏ இஸ் த முதல் கட்சின்னு வைங்களேன். அந்த கொள்கை ஒருத்தனுக்கு பிடிச்சு போச்சு. ஏல உள்ள கொள்கை பக்காவா பிடிச்சு போச்சு. அதை ஃபாலோ பண்றான். அதுக்காகவே ஒரு 30 வருஷத்தை தொலைக்கிறான். பட் இவனுக்கு பெனிஃபிட் இன்னும் கிடைக்கல. இவன் நினைச்சிட்டான் நான் இதுல உண்மையாதான் இருக்கேன், எனக்கு பதவி கிடைக்கலன்னா பதவி வரும். அதுக்கு பக்குவமா நடக்கணும். நீ பக்குவம் இல்லைங்கிறது இப்ப எப்ப தெரியுமா? பதவி கிடைக்கலன்னு நீ இன்னொரு கட்சிக்கு மாறுத பத்தியா? அங்கதான் பக்குவம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் உனக்கு பதவி கிடைக்கல? நீ ட்ரூவா இல்ல. யூ ஆர் நாட் ட்ரூ மேன். நீ அந்த கொள்கைக்காக வாழல, பதவிக்காக வாழ்ந்திருக்க. அது உன்னை பந்தாடும். இப்ப அடுத்த கட்சிக்கு போயிட்டான். அப்ப இங்க கொள்கையை பார்த்தோன்னா இது வேற கொள்கை. அப்ப அங்க 30 வருஷமும் பிடிச்சிருந்த கொள்கை வேற, இது வேற கொள்கை. அப்ப நீ கொள்கைவாதியா? இவன் கொள்கைவாதி அல்ல, அரசியல்வாதி. இவன் அரசியல்வாதி, கொள்கைவாதி அல்ல. அப்ப இங்க உள்ளவங்க எல்லாம் எனக்கு பிடிச்சு போச்சு. நாளைக்கு பார்க்கும்போது இவன்கிட்ட கருத்தோட்டம் மாறும். அப்புறம் இன்னொன்னுக்கு போவான். முடிவு என்ன ஆகும்? அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, நம்பு நம்பு, முடியவில்லை என்றால் செத்து மடினா. உனக்கு நம்பிக்கையில முழுமையே இருக்க முடியலன்னா அதுதான் உன்னுடைய முடிவாகவும் மடிவாகவும் இருக்க வேண்டும். இப்ப முடிவாக இருக்கிறது, மடிவாக இல்ல. அடுத்தல போயிடலாம். செத்து மடி தப்பு இல்ல. ஏன்னா கோட்பாடுதான் மனிதனுக்கு முக்கியம். உங்களை வாழ வைக்கிறதே கோட்பாடு. அது நிறைய பேருக்கு தெரியல. சோறு திங்குறோம், கறி திங்குறோம், கூட்டு திங்குறோம், காடியில நல்ல காடியில போறோம், வீடுல இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம். வெளிப்புறத்தை வைத்து நம்பி செல்கிறீர்கள். உங்களை வாழ வைக்கிறது எதுனா மண்டையில ஏறி இருக்கக்கூடிய கருத்தோட்டங்கள் தான். கழுத்தை வெட்டிடுறதா எதுக்குன்னா என் சாமி அவன் குறை சொன்னாங்க. கொலையும் கொள்ளையும் எங்கே நடக்கிறது? கருத்து மாற்றங்களால் தான். நல்ல யோசிச்சு பாருங்க. எப்ப அடிப்படை சண்டை நடக்கும்?
நான் சொன்னது அவன் மண்டையில ஏறல. அவன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான். என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறான். வெட்டிட்டேன்பா. அவன் உன்ன மனுஷனா மதிக்கலன்னு இப்ப தெரியுது பாரு, நீ மனுஷன் இல்ல. மனுஷனா இருந்தா வெட்டுவியா? அதாவது இயற்கை முன்னூட்டமாகவே நமக்கு தெளிவு கொடுத்து விடுகிறது. ஆனால் தெரிந்து கொள்ளதான் நாம் தயாராக இல்லை. எல்லா விஷயமும் முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆனா அதை யூகித்தறியக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இல்லாதனால்தான் அல்லோல கல்லோலப்படும். ஓடுறோம், சாடுறோம். நல்ல சிந்திங்க. அவன் சொன்னான், நீ மனுஷனே இல்லடான்னா. மனுஷனே இல்லடான்னா. இவனுக்கு கோவம் வந்துச்சு. என்னையா மனுஷன் இல்லைன்னு சொன்னேன்? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? உனக்கு என்ன 25 வயசு இருக்குமாடா? எனக்கு 45டா. நான் இவ்வளவு வருஷம் வாழ்ந்துருக்கேன்டா. என்ன போய் மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டான்னு அந்த அவன் இருந்த குடிசையில சொறி வச்சிருந்தான் மேல கூரையில. அருவாளை உருவம் போட்டான். இதுவரை இவனுடைய நம்பிக்கையை நம்ம பார்க்கலாம். அவன் சொன்னது தப்பு அப்படி இருக்குமா, அந்த பையன் புரிஞ்சுதான் பேசுறானோ நம்ம வெளியில இருந்து பார்த்தா தெரியும். இப்ப அருவாளை வச்சு போட்ட கழுத்துல முண்டம் ஆக்கிட்டான். தலை ஒரு பக்கம் முண்டை ஒரு பக்கம் போட்டான்னா இப்ப தெரியும் மனுஷன் இல்ல. அந்த பையன் சொன்னது சரிதானே. மனுஷன் என்ன வேணும்? பொறுமை வேணும், நிதானம் வேணும், அடுத்தவங்களை மதிக்கணும். கொலை பாவங்கள் செய்யவே